ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th March 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், நெஸ்லே, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. பவர் கிரிட் கார்ப், பஜாஜ் ஆட்டோ, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 160 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸும் சேர்ந்து ஏறக்குறைய 7400 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க ஸ்டாக்ஸை. அவங்க அந்த அளவுக்கு பை பண்ணலன்னா நிஃப்டி வந்து இன்னும் அதிகமான அளவுக்கு விழுந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஃபாலில் தான் சந்திச்சிச்சு. ஸோ எஃப்எஸ்டிஎஸ் தான் வந்து பெரிய ஃபாலில் இருந்து மார்க்கெட்டை இப்போதைக்கு காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு 4-5 நாளாக வந்து இவங்க 2 பேருமே வந்து பை சைடில் தான் இருக்காங்க. பட் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அப்புறம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பார்த்திங்கன்னா அது 22,000 தான் இன்னும் சப்போர்ட் வந்து மெயின்டைன் ஆகுது. பட் அது பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இல்லை. அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா 22,500 வந்து ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் வந்து 22,500 தாண்டறதுக்கு மார்க்கெட் பார்த்துச்சு. பட் எல்லா டைமுமே வந்து சோல்ட் அவுட் ஆகி மறுபடியும் இவ்வளோ தான் செஞ்சிச்சு. ஸோ அதனால் 22,500 வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு 155 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து சவுத் ஏஷியாவிலே வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஏஎஸ்ஏபி எக்ஸ் ஜைரோஸ்கோபிக் ரேடியாலோ சர்ஜன் பிளாட்ஃபார்ம்ங்கிற ஒரு இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் டியூமர் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான பிளாட்ஃபார்ம் இது. இதை வந்து சவுத் ஏஷியாவிலே முறையாக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த நியூஸ்னால பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லாவே ரேலியாக இருக்குது. அப்புறம் நெஸ்லே பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து மார்ச் மாதம் வந்து நெஸ்லேக்கு பயங்கரமான பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அதோட இம்பேக்டில் வந்து நெஸ்லே இன்னும் ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட எக்ஸ்டேட் வந்து மார்ச் 15 சொல்லியிருக்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்குனால தான் விழுந்திருக்குது. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இந்த 3மே வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்குனால் விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 4212 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 4வது கண்டினியூஸ் டேவாக அவங்க பை பண்ணுறாங்க. அப்புறம் டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 5வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. அவங்க ஒரு 3238 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பெரிய அளவில் விடாமல் பாதுகாத்துட்ருக்குது இந்த 2 இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸும் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ப்ராடர் மார்க்கெட்டு ஃபுல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. முக்கியமாக ரீட்டைலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கிரிப்டோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4084 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி 72,549 இருக்குது. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி தான். ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி சேச்சுரேஷன் பாயிண்டில் தான் பிட்காயின் இருந்துச்சு. இந்த சமயத்தில் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பிளாக் ராக்கோட பிட்காயின் ஹோல்டிங் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியோட அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் ஒரு 12,000 பிட்காயின் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. எகைன் இவங்க வந்து பிளாக் ராக்கை வந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இவங்க 2,05,000 பிட்காயின் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. இப்போதைக்கு மிகப்பெரிய பிட்காயின் ஹோல்டர் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் இவங்களோட அந்த பை தான் இந்த அளவுக்கு மார்க்கெட்டை கொஞ்சமாக தூக்கி விட்ருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.